ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியை பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு, டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது. ரெண்டாவது, கொஸ்டின் வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன். மூணாவது, ரொம்ப முக்கியமான பார்ட், இலக்கணம், அதுவும் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு இயல் 5 இதுல இருக்கக்கூடிய ஒரு துணை பாடமா தான் பார்க்க போறோம். உங்களுக்கு விரிவானம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெடுவினால கண்டிப்பா கேட்பாங்க. இது குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா அழகா எழுதணும். இந்த கதையை வந்துட்டு ரொம்ப ரொம்ப எல்லா துணை பாடத்திலையும் அதிகமான கொஸ்டின் வந்து இந்த டாபிக்ல கேட்பாங்க. அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ள போலாம். இது வந்துட்டு ஒரு விரிவானம் சொன்ன, அதாவது துணை பாடம். ஓகே, இப்ப வந்துட்டு எந்த டாபிக் பார்த்தாலும் நம்ம நுழைய முன் பார்த்துடலாம். இது ஒரு விரிவானம். யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். புதிய நம்பிக்கை. இந்த விரிவானம் துணை பாடத்தை இயற்றியவர் கமலா லயன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் இயற்றிருக்காரு. பார்க்கலாம். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெரும் சாலைகளாக ஆக்குகின்றனர். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இரு சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஈற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். சரி, இல்ல ஒரு கல்வியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களை யாரு அப்படின்னா இருண்ட சமுதாயம் இருக்கு இல்லையா, அதாவது நம்பிக்கையெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல ஒரு சின்ன விளக்கு வந்து சுடரா வந்து நிறைய 1000 சுடர்களாக அப்படின்னா மத்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு கல்வி வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பினை வழங்குறது. அதுதான் வந்துட்டு ஒரு சின்ன விளக்கு வந்துட்டு அதை எடுத்து நிறைய நம்ம தீபங்கள் ஏத்தலாம் இல்லையா. அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு சின்ன விளக்காதான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில, அதாவது கல்வியை வந்துட்டு படிக்கிறதுக்கான உதவிகளை புரிஞ்சிருக்காரு. ஒரு கல்விக்கு கூட நிறைய வந்துட்டு கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு. அது ஒரு லேடி தான் இவங்க. அவங்களை பத்தி தான் சொல்ல போறோம். முக்கியமா இவர் வந்துட்டு கருப்பினத்தவர், அதான் சொல்லணும் நம்ம. ஏன் அப்படின்னா அந்த பாடத்துல லெசன் வரும்போது சொல்றேன். சில பேர் வரலாறு வந்துட்டு போயிடுறாங்க, சும்மா அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாது, வராங்க போறாங்க, அவ்வளவுதான், அவங்க லைஃப் முடிஞ்சிடும். சில பேருடைய லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரலாறாகவே இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துட்டு நான் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சில பர்சன்ஸ் இருக்காங்க. இத மாதிரி இருக்கும்போது சிலர் ஒரே ஒத்தையடி பாதையா தன்னோட லைஃப் கொண்டு வந்து அது வந்து பெரிய சாலைகளா ஆக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, தன்னோட கல்வியில வந்துட்டு தானாகவே முன் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு படிக்கிறதுக்கான உதவிகளை புரியதான் இதோட மெயின், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தங்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அந்த கல்வியை பயில்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். குறிப்பு சட்டகம் நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னேன். முன்னுரை பார்த்துடலாம். மேரியின் இளமை பருவம், மேரியின் அவமானம், மேரியின் ஏக்கம், மிஸ் வில்சன், மேரியின் கனவும் நினைவும், புதிய பயணம், முடிவுரை. என்ன மேரி அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த துணைப்பாடத்தோட கதாநாயகி யாருன்னு கேட்டீங்கன்னா மேரி அப்படின்ற ஒரு கருப்பு இன பெண் தான். அந்த அமெரிக்காவில வந்துட்டு கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் 2 பேரா இருப்பாங்க. அதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு படிக்க சான்ஸ்ல வந்துட்டு கருப்பின மக்களுக்கு கிடைக்காது. படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காத போது அவங்க எப்படி வந்துட்டு முன்னுக்கு வர முடியும்? அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு பெண் வந்துட்டு படிக்கணும்னு ஆர்வப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து படிச்சு அதுக்கப்புறம் நிறைய கல்வி கூடங்களை உருவாக்கியிருக்காங்க. இதான் அந்த ஹைலைட்டான விஷயம். ஏன் அப்படி அவங்க வந்திருக்காங்கன்னா, ஒரு அவமானம், ஒரு சின்ன வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சிறுமிக்கு அவமானத்தால இவ்வளவு பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. அப்ப தோல்வி அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியும். ஆனா அவமானம் வரணும் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். அப்பதான் நமக்கு என்ன வரும், இந்த நமக்கு வந்துட்டு ஒரு உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்பார்க் வரும். நம்மளும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அதுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண வின் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, நம்மள யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான். இது முக்கியமான ஒரு விஷயம். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஓகேவா? சரி, நம்ம கதைக்கு போயிடலாம். ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம வந்து இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி எழுந்துருவாங்க. எழுந்துட்டு பருத்தி காட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அங்க பருத்தி எடுத்து வேலை பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி அவர்கள் விழித்து எழும் நேரம். அவர்களுக்கு பகல் முழுவதும் பருத்தி காட்டில் வேலைகள் இருந்தன. ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடக்கூடாது என்று நினைக்கும் குடும்பம் அது. பருத்தி காட்டில் இருந்து பகலில் அம்மா பாட்சி மட்டும் வீட்டிற்கு திரும்புவாள். தனது குடும்பத்தினருக்கு
இருவருக்கு உணவு சமைக்க, உணவு தயாரானதும் பசியார வாங்க செல்லங்களே ஓங்கி கூப்பிடுவார் வீட்டு வாசலில் இருந்து. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரமுமாக இருந்த அந்த குடும்பத்தார் வயல்வெளியில் இருந்து வியர்வை சொட்ட சொட்ட வீட்டில் நுழைவர். ஆமா, இதுல இருக்கிற சின்னவங்க பெரியவங்க யாருமே கிடையாது. இந்த அழகான ஒரு கருப்பின குடும்பம் இவங்க. இதுல அப்பா அம்மா அப்படி இருக்காங்க. தந்தை பேர் வந்து சாம் அப்படிங்கிறவரு, அம்மா பேரு பாட்சி, இவங்களுக்கு மேரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு இருக்கா. இவளுக்கு சகோதரன் சகோதரி இருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு என்ன வேலைன்னா பருத்திக்காக நிலம் வச்சிருக்காங்க. அதுல பருத்தி செடி இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சு எடுக்கிற வேலை. அப்ப எல்லாருமே காலை 5 மணிக்கு வயலுக்கு போயிட்டு எல்லாருமே அந்த வேலை பார்க்காம, அம்மா மட்டும் வீட்டுக்கு திரும்பி எல்லாருக்கும் உணவு தயாரிச்சுட்டு வாங்க செல்லங்களே அப்படின்னு சொல்லி ஓங்கி கூப்பிடுவா, சவுண்டா கூப்பிடுவா. எல்லாருமே வரும்போது இப்ப வியர்வை சொட்ட சொட்டனா ஒருத்தவங்க கூட வேலை செய்யாம இருக்க மாட்டாங்கன்னு தான் இதோட பொருள். எல்லாரும் வீட்டுக்குள்ள வருவாங்களாம். அப்ப பாருங்க, ஓ மேரி மெதுவா மெதுவா, மற்றவர்களை முந்திக் கொண்டு அவள் வீட்டு வாசலை தொட்டு விட்டாள். மேரியின் தந்தை சாம் சிரித்துக் கொண்டார். தனது பிள்ளைகளில் மேரி ஜென் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி அவர் எண்ணிக்கொண்டார். சில பேர் வந்துட்டு அந்த ஃபேமிலியே சொல்லுவாங்க, இந்த பையன் மட்டும் கொஞ்சம் ஏதோ இவர்கிட்ட டிஃபரெண்டா இருக்கு, இந்த பொண்ணு மட்டும் ஏதோ வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கா, பெரிய லெவல்ல வந்து வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்துட்டு பார்க்கும் போதே, குழந்தைகள் வளரும் போதே சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி மேரி இவங்க இருக்காங்களே, இந்த மேரி ஜென் அப்படிதான் இந்த பொண்ணோட பேரு. இவன் மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி ஓடி வந்து கிடுன்னு ஓடி வருவாளாம். அதை பார்த்து அவங்க அப்பா சொல்றாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கா, ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெண். இவன் வந்து ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு லெவலுக்கு வரப்போறான்னு மட்டும் அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாராம். அவங்க அப்பா பேரு தந்தை சாம். சரி, அந்த குடும்பம் உணவு உண்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு திரும்பியது. மேரி தனது வேலையை முடித்துவிட்டு பாட்டியிடம் ஓடினாள். அவளுக்கு மாலை பொழுதில் மிக மகிழ்ச்சி நிறைந்தது இந்த நேரம்தான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த நேரத்தில் தான். மேரியின் மென்குரல் சூரிய வெப்பத்தை ஊடறுக்கும் குளிர் நீரோடையை போல சன்னமாக ஒலிக்கும். அவள் தானே பேசிக்கொள்வாள். பருத்தி செடி வளர்வதற்கு ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக் கொள்கிறது? பருத்தி செடிகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, எப்ப வந்துட்டு அரும்பு வரும், எப்ப அந்த பூ பூக்கும், அதுதான் அவளோட ஆவல். அதை முதல்ல அவ பார்க்கணும். தானே இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த அரும்பு வந்துட்டு மலருது இல்லையா, அந்த பூ மலர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இவதான் பார்க்கணும். அதுதான் டெய்லி அவளோட வேலை. முதல் பூவை மேரி பார்த்து விட்டாள். ஒரு கணம் திகைத்தாள். ஹேய், முதல் பூ இங்கே இங்கே எங்கே எங்கன்னு எல்லாம் கேக்குறாங்க. நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஃபர்ஸ்ட் நான் தான் அதை பார்த்துட்டேன் பூவை அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு வந்து ஈவினிங் அந்த எல்லாம் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வயலுக்கு போவாங்க. ஆனா அவளுக்கு இந்த சாயந்தரம் வேலை இருக்கு இல்லையா, அந்த பொழுது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாட்டியிடம் போயிட்டு அவன் வந்துட்டு பேசிட்டு இருப்பா, அது பிடிக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி அந்த பருத்தி செடியை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டா வளருது, உடனே வந்து பருத்தி வந்து பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாளாம். அந்த செடிகளே டெய்லி போய் பார்த்துட்டு இருப்பான். அந்த அரும்பு எப்ப வந்து ஃபர்ஸ்ட் பூ பூக்கும் அதை நான் தான் பார்க்கணும் அவளுக்கு ஆசை. அது ஒரு முக்கியமான அவளுடைய ஹேபிட்டா இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவான், நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பூ பூத்துச்சு, நான் தான் பார்த்தேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் கத்தி சொல்வாளாம். இது வந்துட்டு அவங்க வீடு, ஆனா ஒரு கிராமத்துல இருக்க வீடு. இதான் பருத்தி, அவங்களுடைய பருத்தி வயல். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பூ பூக்கணும் இல்லையா, அதை பார்க்கறதுக்காக அவளுக்கு வந்து நம்ம தான் அந்த மொட்டு அரும்பு வந்து மலர்ந்து பூவாகிறத நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் இந்த ஃபர்ஸ்ட் மலர்றதை வந்து பார்க்கறா. பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, அவர்களுக்கு தெரியும் இனி 3 வாரத்தில் பருத்தி பூக்களின் செந்நிறத்தினால் வயல்கள் பூராவும் சிவப்பாகிவிடும். அடுத்த 6 வாரங்களில் புது பருத்தி நிறைந்துவிடும். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பூ பூத்துருச்சு அப்படின்னாலே அடுத்த ஒரு 3 வாரத்துக்கெல்லாம் வயல் ஃபுல்லா அந்த வந்து சிகப்பு கலர்ல இந்த பூ வந்து வந்துடும். வயல் ஃபுல்லாவே சிகப்பா இருக்கும். 6 வாரத்துக்கு அப்புறம் இந்த பூ வந்து வெடித்து பருத்தி வந்து வெளியில வரும். இது அவங்களுக்கு தெரியும். மேரி இந்த கோடைக்கால இரவுகளை மிகவும் விரும்பினாள். ஏன்னா பூ பூக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். வானத்தில் நட்சத்திரங்கள்ல இருந்து பூவை பார்க்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு. பருத்தி பூக்களை பார்த்து கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள் அவற்றை பார்த்தவாறே சும்மா இலக்கற்று சிந்தித்தபடி இருப்பது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்காம அந்த இரவு நேரத்துல வந்துட்டு பருத்தி பூக்களை வந்துட்டு இந்த நட்சத்திரங்கள், வானில தெரியக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்து கண் சிமிட்ற மாதிரி இருக்குமா. இது ரெண்டத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாளாம். இது இலக்கற்ற ஒரு எய்மே இல்லாம எந்த ஒரு மனசுல ஒரு அமைதியான அப்படின்னு சொல்லலாம், அமைதியான ஒரு சூழல்ல இதே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அடுத்த நாள் மறுநாள் என்னாச்சு? காலை உணவு முடிந்தது. மேரியின் அம்மா பாட்சி துவைத்து தேய்த்த துணிகள் நிரம்பிய கனத்த கூடையை தலையில் தூக்கி கொண்டார். மேரியும் அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள். புழுதி படிந்த சாலையில் வெள்ளை முதலாளிகளின் வீடுகளை நோக்கி இருவரும் நடந்தனர்.
சேர்ந்தனர். அதாவது கருப்பினத்தவர் வெள்ளையர்கள் அப்படின்னு ரெண்டா இருப்பாங்க. அந்த வெள்ளை நிறத்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அங்க வந்துட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த கருப்பர்கள் அவங்க முன்பக்கத்து கதவு வழியா போக முடியாது, பின்னாடிதான் போகணும். அப்படி போகும்போது அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, மேரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவளும் இந்த பாட்சி அவளும் 2 பேரும் போறாங்க. அவங்க அம்மா தலையில துவைச்ச துணி, அயன் பண்ண துணி எல்லாம் தலையில வச்சுட்டு போறாங்க. மேரியும் அம்மா கூட போறாங்க. அந்த மாளிகை வீடு பெயின் வில்சன் அப்படின்ற வெள்ளை நிறத்தவர் இருக்கா இல்லையா, அவங்களோட வீடு. இவங்கதான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணது யாருக்கு, மேரிக்கு படிப்பதற்காக பென் வில்சன் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. பாட்சியும் மேரியும் பின் கதவு பக்கமாக சென்றனர். இருப்பினும் மனிதர்கள் வந்துட்டு கருப்பினத்தவர் எப்படி முன்னாடி அனுமதி கிடையாது, முன்பக்க கதவு வழியா, பின்னாடி கதவு எல்லாம் போகணும். அப்ப என்ன பண்ணாங்க, பாட்சி மட்டும் என்ன வீட்டுக்குள்ள போயிட்டா, மேரி வெளியிலே நின்று இருக்கா. சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருந்ததை மேரி பார்த்தாள். அது வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்று கட்டப்பட்ட ஒன்று. ஹலோ மேரி, உள்ளே வர விரும்புகிறாயா, ஒரு வெள்ளை சிறுமி கேட்டாள். மேரி தயங்கினாள். தயக்கத்தை ஆவல் வென்ற போது அவள் மெதுவாக வீட்டினுள் நுழைந்தாள். அங்கிருந்த அழகுமிக்க விளையாட்டு பொருட்களை எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்களோடு சேர்ந்து விளையாட விரும்புகிறாயா, மேரியும் ஆமா சொல்றா. அம்மா வந்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி வாசல் வழியா உள்ள போயிட்டாங்க. மேரி மட்டும் நின்னுட்டு இருக்கா. அப்போ கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்கு. அது வந்து அந்த வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைகள் விளையாடுவதற்கான ஒரு இடமா இருந்தது. அங்க கொஞ்சம் தயக்கத்தோட போறா. போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு அதாவது கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர் அதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து வரியா வீட்டுக்குள்ள விளையாடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணும் சரி அப்படின்ட்டு இவ்வளவு சின்ன குழந்தை தானே, அவளும் உள்ள போயிடுவா. அதாவது பருத்தி போத்துச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த வயல் ஃபுல்லா சிகப்பா இருக்கும்னு சொன்னா இல்லையா, அதுக்கான இப்படிதான் இருக்கும் பருத்தி. அப்ப அந்த வீட்டுக்கு போறாங்க. அம்மா கூட பாட்சி கூட மேரியும் அந்த வெள்ளை நிறத்தவரோட வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு உள்ள வான்னு கூப்பிட்டாச்சு. இவளும் உள்ள போயிட்டா. வீட்டினுள் விளையாடிப்படி சுற்றி வந்த போது ஓர் ஓரத்தில் கிடந்த சிறிய மேசையும் அதன் மீதிருந்த ஒரு பொருளும் மேரியின் கவனத்தை ஈர்த்தன. அந்த பொருள் பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். மேலட்டை ஓவியத்தையும் அச்சிடப்பட்ட புத்தக தலைப்பையும் பார்த்து ஆர்வமுற்று மேரி அதை தன் கையில் எடுத்துக்கொண்டாள். அப்படியே போயிட்டு எல்லா பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு டேபிள் மேல வந்துட்டு ஒரு புக் இருக்கு. அவள் பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் அதை பாக்குறா. ஒரு பைண்டிங் பண்ண ஒரு புக், அதோட மேல வந்துட்டு என்னோ ஒரு படம் ஒட்டியிருக்கு, ஓவியம். அதையும் சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அது பொறுமையா தன்னோட கையில் எடுக்கிறா. இதை புரட்ட துவங்கிய போது வில்சன் இரு பெண் குழந்தைகளுள் சிறுமியாக இருந்தவள், புத்தகத்தை என்னிடம் கொடு, நீ அதை எடுத்துக்க கூடாது, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியிடமிருந்து புத்தகத்தை வெடிக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். இப்ப என்ன பண்ணா, அந்த மேரி வந்துட்டு இந்த புக்கை வந்து லைட்டா திருப்பலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜா திருப்பிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வில்சனுக்கு 2 பொண்ணுங்க, அந்த குட்டி பொண்ணு சின்ன பொண்ணு வந்துட்டு அந்த புக்கை வந்து டக்குன்னு வாங்கிட்டு, இது என்கிட்ட கொடுத்துரு, இது உனக்கு தேவைப்படாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற அந்த வாக்கியம் அதை சொல்றா. உன்னால படிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. முதலில் மேரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இது நம்ம கிட்ட வாங்கணும், ஏன் எனக்கு படிக்க கூடாதுன்றா அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அதை பார்த்து விட்டு தருகிறேன், நான் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விட மாட்டேன், பத்திரமாக வைத்திருப்பேன் அப்படின்னு மேரி சொல்றா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிழிக்கலாம் மாட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்றா. எனக்கு அது எப்படி தெரியுமா, புத்தகங்கள் படிக்க முடியாதவர்களுக்காக இல்லை, தெரிந்து கொள். இது வந்து படம் பார்க்கறதுக்காக கிடையாது, படிக்க முடியாதெல்லாம் பார்க்கவே கூடாது, அது தெரிஞ்சுக்கோ முதல்ல அப்படின்றாங்க. பத்திரமா வைத்திருக்கேன் அப்படின்னு திருப்பி இவ சொல்றா. முடியாது, தரமாட்டேன், சின்ன பொண்ணு தரமாட்டேன் அப்படின்றா. அப்படியானால் உன்னால் அதை படிக்க முடியுமா, மேரிக்கு வந்து ஆச்சரியமா. அப்ப உன்னால மட்டும் அதை படிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. நிச்சயமாக நான் படிக்க முடியும், விளையாட்டு சாமான்களையும் என்னிடம் கொடு, என்னால படிக்க முடியும், இந்த புக்கை என்னோட திங்ஸ் விளையாடுற திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்கிட்டா. சொல்லிக்கொண்டே அந்த சிறுமி விளையாட்டு ஜாமான்களை மேரியிடமிருந்து பிடுங்கினாள். மேரி மனம் துவண்டாள். நட்புணர்வு அற்ற அந்த இடத்தில் இருந்து உடனே வெளியேறினாள். கண்ணீர் பொங்கியது. வெளியே தெளிவாய் ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம் அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள் அப்படியே என்ன அதாவது இந்த புக்கு டேபிள் மேல இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த புக்கு அதை எடுத்து சும்மா கையில வந்துட்டு புரட்டி பாக்குறா. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா, உன்னால படிக்க முடியாது, குடு அப்படின்னு சொல்லி பிடுங்கிக்கிறா. அப்ப வந்துட்டு நம்ம கிட்ட இங்க நட்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் பண்ணிட்டு, நமக்கு மட்டும் படிக்க முடியாதா அப்படின்ற ஃபீலிங்கோட அந்த வீட்டுல இருந்து வெளியில கவலை துவைந்த முகத்தோட வெளியில வரா. அப்ப என்னாச்சுன்னா, அந்த பகல் பொழுதுதான் அவளுக்கு ஒரு ஆறுதலா தருது. பெரிய தவறை செய்து விட்டாள் அந்த பொண்ணு வந்துட்டு, ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டா. ஒரு புத்தகத்தை தொட்டிருக்கிறாள், அவ்வளவு
அவ்வளவுதானே, அதற்கு போய் இப்படியா, வெடுக்கென்று பிடுங்கிவிட்டால். மேரி மனம் கசந்தாள். அந்த நாள் முழுவதும் இனி அவள் துயரம் மேலிட்டே இருந்தது. ஒரு நாள் அப்செட் ஆயிட்டோம்னா காலையிலே ஏதோ அந்த டே ஃபுல்லா நமக்கு அப்படியேதான் இருக்கும். அதான் சொல்லுவோம்ல, எந்திரிக்கும் போதே இந்த ஹாப்பியோட எந்திரிக்கணும், அந்த லைஃப் அந்த டே ஃபுல்லா நமக்கு வந்து ஹாப்பினஸ் தரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவளுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன அந்த சின்ன குட்டி பொண்ணு தான் இருந்தாலும் நம்ம சொன்னது வந்துட்டு ஒரு வந்துட்டு என்னாச்சு, ஒரு மனசுல வந்துட்டு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த புக்கை தானே எடுத்தேன், ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு படிக்க தெரியாத அந்த பொண்ணு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு துயரமான மனநிலையில் மேரி இருக்கா. இந்த கொந்தளிக்கும் யோசனைக்குள் நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். அவள் உதடுகள் அதை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருந்தன. ஆம், நான் படிக்க வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன், நான் எழுத படிக்க போகிறேன். அந்த அவமானம், ஒரு சின்ன அவமானம், அது வந்து அவளை எவ்வளவு பெரிய உயர்த்து கொண்டு போயிடுச்சு பாருங்க. அவள் படிக்க தெரியல இந்த பொண்ணு வாங்கினதுனால என்ன சொல்றா, அதை நினைச்சிட்டே இருக்கும்போது இதுக்கான தீர்வு என்ன, அப்படியே போ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகாம, நான் படிக்கணும், நான் வாசிக்கணும், நான் எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் அவளுக்கு வந்துருச்சு. அது வந்து ஒரு உயர்ந்த லட்சியமாவே வந்துருச்சு. தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். அன்று நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டாள். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வயல்களில் இருந்து என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போ, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இது எப்படி ஆயினும் நடக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம், வந்து வாழ்க்கையில பாதிச்ச ஒரு வார்த்தை, ஒரு லைன் இது. அதனால என்ன பண்றா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், நான் எப்படியா அந்த வயல்ல வேலை இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு நான் பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், எழுதணும், நீ எப்படிதான் எனக்கு நடத்தி தருவேன்னு தெரியாது. நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு கடவுள்கிட்ட ஏதோ ப்ராப்ளம்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும். அதனால கடவுள்கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்றா. அதே நம்ம சொல்ற மாதிரி அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா தான் சொல்றா கடவுள்கிட்ட, சாமி கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறா. பள்ளிக்கு நானும் ஸ்கூலுக்கு போகணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும், இது எப்படிதான் நடக்கணும் எனக்கு தெரியாது, ஆனா நான் படிக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட சொல்லிட்டே இருக்கா. அது உணவுக்கான நேரம். குடும்பம் பருத்திக்காட்டை விட்டு கிளம்பியது. மேரி தனது தந்தையுடன் சேர்ந்து, அவங்க அம்மா வந்து எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப அப்பாவோட கை பிடிச்சிட்டு மேரியும் வரா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமாப்பா, அப்பா கிட்ட கேக்குறா. அடடே மேரி செல்லம், இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா. அப்பாவின் குரல் வருத்தத்தில் கலந்தது. ஏன்னா கருப்பர்களுக்குன்னு படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, பள்ளிகளும் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, இங்க படிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. நான் படிக்கணும் அப்பா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறா. சாம் மெக்லியோச் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா அவரோட அந்த நாட்டோட சூழ்நிலை சுச்சுவேஷன் அவருக்கு தெரியும். அதனால தன்னோட பெண் ஆசைப்படுறா. இருந்தாலும் அந்த சாம் மெக்லியோச் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாதுன்ற அந்த நெகட்டிவான சொல்ல முடியல தன் பெண் கிட்ட. அதனால சைலண்டா இருக்காரு. விரைவில் பருத்தி எடுப்பதற்கான காலமும் வந்துருச்சு. அந்த ஆண்டு பருத்தி நல்ல விளைச்சல், நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் மேரி ஜனுக்கு இந்த முறை அவற்றின் ஈடுபாடு வரவில்லை. காரணம், அவள் ஒரே ஒரு பாருங்க, அந்த ஃபீல் பண்ணிட்டு நான் எப்படியாவது படிக்கணும் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த நினைச்சிட்டே இருக்காள. அதுக்கான ஒரு பிக்சர் தான். இப்ப என்ன பண்றா, ஒரு விவசாயத்தை பற்றுமே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்ததுதான். அதாவது என்னன்னா, எப்பயுமே வந்துட்டு ஹாப்பியா பருத்தி வளரணும், அந்த செடி எப்படி இருக்கு இதே ரசிச்சிட்டு இருந்த ஒரு மேரிக்கு ஒரு சின்ன அவமானம், நீ படிக்கல, உன்னால படிக்க முடியாதுன்ற ஒரு சின்ன பெயின் சொன்னது ஒரு பெரிய கவலை உண்டாயிடுச்சு அவளுக்கு. அதனால படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த விவசாயத்துல வந்த விளைச்சல், அதிக பணம், அது வந்து அவளுக்கு எந்த ஈடுபாடுமே தரல. ஒரு விஷயத்தை வந்து அப்படியே தீவிரமா வச்சுட்டே இருக்கான், படிக்கணும், அதுதான் இப்போதைக்கு அவன் மனசுல போயிட்டு இருக்கு. எப்போது நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன், அவளுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல யாருமே படிக்கல, அதற்கான பள்ளிகளும் இங்க கிடையாது, நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படின்ற அவளுக்கு ஒரு ஏக்கம். ஆனால் அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம் தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னொன்று. இத மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு பருவ காலங்கள் மாறிட்டு இருக்கே தவிர பள்ளிகளும் கிடையாது, புத்தகங்களும் கிடையாது, ஆசிரியர்களும் கிடையாது. நான் படிக்க விரும்புகிறேன் மேரி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளை சுற்றி கொண்டே திரிந்தன. 11 வயதே ஆன அச்சிறிய பெண் வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும் போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் இருப்பதை கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தார். நான் தான் மிஸ் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இவன் என்ன பண்றா, நம்ம எப்பயுமே
எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். தேடல் அப்படிங்கறது நமக்கு வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பேசாம அப்படியே நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற தாட் இல்லாம அந்த அதையே நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம எப்படியாவது படிச்சிடணும், படிக்கணும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தாட் ஃபுல்லா அதுலயே இருக்கும். அப்பதான் வந்துட்டு நமக்கான சிந்தனைகள் ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கு, நல்லா வளர்ந்திருக்கேன், நிறைய வந்துட்டு வருமானம் வந்திருக்கே, அதை பத்திலாம் அவளோட சிந்தனையே போல. ஏன்னா இப்போதைக்கு அவளோட தாட் ஃபுல்லா அதோட நினைப்பு ஃபுல்லா எங்க இருந்துச்சு, நான் படிக்கணும், எழுதணும், வாசிக்கணும், அதுதான் இருந்துச்சு. அது எப்படி நடக்கும், எப்பொழுது வாசிக்க முடியும், அது அந்த நினைப்பிலே அவள் இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு பள்ளியும் கிடையாது, ஒரு புத்தகம் கூட கிடையாது, ஒரு ஆசிரியரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பருத்தி காட்டுலதான் ஒரு பருவம் வரும், அடுத்தது இன்னொரு பருவம், இன்னொரு பருவம், இந்த மாதிரி பருவங்கள் மாறிக்கொண்டே வரும் பொழுது அவள் வயல்வெளிகள்ல பருத்தி எடுக்கிறதா வேலை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப எப்படி நம்ம படிக்கிறது, அதற்கான வழி என்ன, அதையே திருப்பி திருப்பி மனசுலயே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஒரு தாட், அதாவது நம்ம நினைச்சிட்டோம்னா ஒரு தேடல் இருக்கணும், தேடல் இருக்கும்போது அதுக்கான விடை சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும். சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டா நமக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இவளுக்கு படிக்கணும் அந்த தாட் தான், ஆனா எப்படி அப்படின்னு தெரியல. அப்ப ஒரு நாள் வந்துட்டு பருத்தி காட்டுல இருந்து அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அவ முன்னாடி யார் நிக்கிறா அப்படின்னா மிஸ் வில்சன் அப்படின்னு நிக்கிறாங்க. பாருங்க, அங்கே எந்த ஒரு பள்ளியும் கிடையாது, புத்தகங்கள் இல்லை, எந்த ஒரு ஆசிரியரும் இல்லை. அங்கிருந்ததெல்லாம் பருத்தி விளையும் பருவ காலம்தான். ஒரு பருவம் முடிந்து இன்னொன்று, அது முடிந்து மற்றொன்று, பின் இன்னும் ஒன்று, இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு காலம். நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்க விரும்புகிறேன், மேரி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் அவளை சுற்றி கொண்டே திரிந்தன. 11 வயதே ஆன அச்சிறுமி வயலிலிருந்து வீட்டை நோக்கி சென்று அந்த கனமான பருத்தி பொதியை தனது முதுகிலிருந்து இறக்கி வைக்கும் போதுதான் தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் இருப்பதை கண்டாள். அந்த பெண் புன்னகைத்தார். நான் தான் மிஸ் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவளுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை வந்துட்டு இவ பார்த்ததே கிடையாது. உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்த உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மேயஸ் வில்லுக்கு வர வேண்டும். சரியா மேரி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருவாயா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மிஸ் வில்சன், ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாம் படிக்கணும், படித்து ஆகணும். இந்த பருத்தி காட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் உன்னால எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா மேயஸ் வில் அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு, அந்த ஊருக்கு வரணும், நீ சரியா வருவாயா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. மேரி பதில் சொல்ல நாள் தழுத்து வாயடைத்தாள். ஏன்னா அவளுக்கு வந்துட்டு படிக்கணும்னு அந்த ஆசை. அப்ப வந்துட்டு தெய்வமா அவருக்கு தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பா மிஸ் வில்சன். அப்ப தானாவே வந்து கூப்பிடுறாங்க படிக்கவான்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து ஆச்சரியம், ஒண்ணுமே புரியாம அப்படியே வந்துட்டு பதில் ஒண்ணும் சொல்ல முடியாம வாயடைத்து அப்படியே நிக்கிறா. பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயலுக்கு திரும்பி சென்றனர். மேரியும் ஓடினாள். இப்போதே பாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில், பிறகு இங்கே பருத்தி எடுங்கள், மசமசவென்று நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயாக வேண்டும். எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். திடுமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதை போல மற்றவர்கள் உணர்ந்தனர். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்று மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு சொன்னது அவளோட காதுகளை ஒழிச்சிட்டு இருக்கு. உடனே அந்த மிஸ் வில்சன் வந்துட்டு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருப்பி பருத்தி காட்டுக்கு போயிட்டு எல்லாம் பருத்தி எடுக்கும் போது எல்லாரையும் வேலை வாங்குறா. சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு அப்படின் போது எல்லாரும் இவளை பார்த்துட்டு ஒரு புதுசா வந்து மேரியா தெரிஞ்சா அவளுக்கு. அப்ப வந்துட்டு இவளுக்கு என்னாச்சு, அந்த பெண் என்னிடம் இந்த புக்கை கொடு, உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுது காதுக்குள்ள கேட்டுட்டே இருந்துச்சான் அந்த வார்த்தைகள். அவளுடைய ஆன்மாவில் இருந்து என்றென்றைக்குமான துடை தெரியப்பட போகிறது. இந்த மாதிரி வார்த்தை என்னைக்கு மனசுல இருந்து வெளியில வர, அந்த வார்த்தையில் எப்ப போகுதுன்னு தெரியல. ஆனா அதற்கான வழி வந்துருச்சு. புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி என்ற ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதல் முறையாக படிக்க போகிறாள் என்று நம்பிக்கை. அந்த தலைமுறையில் படிக்க போகும் முதல் ஆளும் அவள் தான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இது வரைக்கும் யாருமே படிக்கல. இப்பதான் வந்துட்டு நம்ம அரசாங்கம் கூட வந்துட்டு முதல் தலைமுறை படிக்கிறதுக்காக உதவித்தொகையை, ஊக்கத்தொகை எல்லாம் அளிக்கிறாங்க. அந்த மாதிரி அவளும் அந்த நாட்டுல முதலா கருப்பினத்துல படிக்க போற முதல் ஜெனரேஷன், முதல் தலைமுறை குழந்தை. அந்த வீட்டுல எல்லாருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை, கான்பிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு படிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கம் இருந்த மேசையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படித்து முடித்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா யாருக்கும் படிக்க தெரியாது. அந்த வீட்டுல ஒரு பைபிள் இருந்துச்சாம், ரொம்ப வருஷமா இவ்வளவு பார்த்துட்டே இருக்கா, ஆனா யாரும் அது தொடர்றதா இல்ல, படிக்கிறதும் இல்லை.
ஏன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் படிக்க தெரியாது, அதான் அதோட ரீசன். இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்ட செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்தாள். மேயஸ் வில்லியின் பெரிய கடை அது, அதாவது மேயஸ்னு ஒரு டவுனு, மேயஸ் வில்லிங் அப்படின்ற ஒரு டவுன்ல ஒரு பெரிய கடை இருக்கு, அந்த கடைக்கு போறாங்க. இப்ப என்ன சொல்றா, தனக்குள்ளே சொல்லிக்கிறேன், இந்த பைபிளை நான் படிச்சு முடிச்சிருவேன், எல்லோருக்கும் நான் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து பேசிக்கிறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா மேயஸ் வில்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய கடை இருந்துச்சு. உனக்கு என்ன வேண்டும் மேரி, அவளை வந்து அவங்க அப்பாக்கு சாங் கேட்கிறாரு. எழுதுவதற்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்றா. கடைக்காரர் ஒரு சதுர வடிவ கனமான கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம், அதான் ஸ்லேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல ஸ்லேட் இருந்துச்சு, அது இப்பெல்லாம் வந்துட்டு சான்ஸே கிடையாது, ஸ்லேட் எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க பசங்க எல்லாம். அதுல வந்து ஒரு சாக் பீஸ், வெள்ளை சாக் பீஸ் துண்டை கொடுத்து இதுலதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிறாரு. இப்ப என்ன, லேப் ஃபுல்லாவே வந்துட்டு என்ன பண்றாங்க, லேப் தான் வந்துச்சு, கம்ப்யூட்டர் ஃபுல்லா படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு. அப்படியே எழுதினாலும் நோட் புக் கண்டிப்பா, பெண்ணு எடுத்தோடனே பென்சில் கூட கிடையாது, பெண்ணை எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஸ்லேட்டு, சாக் பீஸ், அந்த குச்சி அதெல்லாம் யாருக்கும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக் பீஸை கொண்டு அவளால் கோடுகளை, படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்டு நிமிடத்திலிருந்தே அவள் எழுதவும் முடியும். எழுதுவாள். அதுக்கு வந்துட்டு அவ ஏன்னா அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஒரு பொருள் நம்ம கிடைச்ச உடனே எப்படிலாம் அதை வந்துட்டு பெஸ்டா யூஸ் பண்ணலாம், இதுல எவ்வளவு கத்துக்கலாம், ஒரு ஏக்கத்துலன்னா அது வந்து விடுபடுறான். அப்ப அவ எவ்வளவு கோடுகள் வரையலாம், எழுதலாம், கண்டிப்பா அவளை எழுதவும் முடியும். அது அப்ப என்னாச்சு, அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்த போது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். நாளை மேரிஜென் பள்ளிக்கூடம் செல்ல போகும் நாள் வந்துருச்சு. மறுநாள் வந்துட்டு இந்த பலகையில் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நோட்ல எழுதுறாங்க, ஸ்லேட் எல்லாம் கிடையாது. அதனால அந்த பிக்சர் எனக்கு கிடைக்கல, இதுதான் கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்படிதான் வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எழுதிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, அப்ப என்னாச்சு, மேரியின் சகோதரிகள் எல்லாம் சொல்றாங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் ஸ்லேட் எல்லாம் வாங்கியாச்சு, சாக் பீஸ் வாங்கியாச்சு, ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. மறுநாள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுடைய அண்ணன் தங்கை அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க எல்லோருக்கும் நீ வந்து சொல்லி தர வேண்டும், நீ படிச்சுட்டு வந்தா போதாது, எங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் மேரி அப்படின்னு அவங்க சகோதரன் சகோதரி எல்லாம் கேக்குறாங்க. ஓ எஸ், கண்டிப்பா நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், அவள் உறுதியளித்தா. கண்டிப்பா நான் படிச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ் வில்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள். போறதுக்கு 5 மைல், வரத்துக்கு 5 மைல், 10 மைல் ஆயிடும் அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. மேரி ஜேன் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டே இருந்தாள். அவளால் அப்போது கணக்கு பார்க்க முடியும். அவளுடைய அக்கம் பக்கத்து கருப்பின மக்கள், வெள்ளை நிற மக்கள் இருவருக்குமே சம்பள கணக்கோ, கொடுக்கல் வாங்கல், குளறுபடியோ எதுவென்றுமே தெரியாது. வெள்ளையர்கள் எவ்வளவு கொடுக்குறாங்களோ பணம், அதை அப்படியே எடுத்துப்பாங்க, அந்த கணக்கு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவளுக்கு கணக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு. கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயம்தானா, அது கரெக்டான தொகையா என கணக்கிட தெரியவில்லை. வெள்ளையர்கள் எதை கொடுத்தார்களோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாகவே இருந்தனர் கருப்பர்கள். மேரி தனது பள்ளியின் மேலும் புதிதாய் கற்றுக்கொண்டாள். தனது பாதையில் தான் மெதுவாக உயர போய் கொண்டிருந்தாள், மேல மேல போயிட்டே இருந்தா, அதாவது படிப்புல, எஜுகேஷன்ல என்று மனதில் அசை போடுவாள். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு அதை விட கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவரோட உள் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முக்கியமானது. பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு 5 மைல் நடந்தே போகணும், புழுதிக்காட்டுல திருப்பி 5 மைல் நடந்தே தான் வரணும். அப்பதான் வந்துட்டு இங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஊருக்கு போகணும்னா புழுதிக்காட்டுல நடந்துதான் போகணும். யாரா இருந்தாலும் படிக்கிறதுக்கு அவ பள்ளியில போய் சேர்ந்துட்டா. பள்ளியில போய் படிச்சுட்டு இருக்கா. ஒரு சில 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பட்டமளிப்பு விழாவும் வந்துருச்சு. முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் மேயஸ் வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியமானதாகவும் வாய்ந்த ஒன்று. அதாவது ஃபர்ஸ்ட் அளிக்கக்கூடிய ஒரு விழாவா இருந்துச்சு. எல்லாருக்கும் இது பிடிச்சிருந்தது. அந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமோ, அதாவது மக்கள், அதாவது டிப்ளமோ இருக்கு இல்லையா, நம்ம ஒரு சின்ன கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா யூஜி பிஜி எல்லாம் போறதுக்கு முன்னாடி டிப்ளமோ கோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் முக்கியமானது அன்னைக்கு தரப்பட இருந்த பட்டம். மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் அப்படின்னா அதோட பொருள். இந்த பட்டத்துல யார்
வாங்குறாங்களோ அவங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும், அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பட்டம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பொருள். அந்த சான்றுகள் பட்டம் அளிக்கிறாங்க. மேரியின் பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. மேரி தன்னுடைய டிப்ளமோவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொள்கிறார். அத வாஞ்சைனா ஒரு கர்வத்தோடு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹெட்வைட் கிடையாது, பெருமையுடன் வாங்கிக் கொள்கிறார். பூ போல அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். மேசையிலிருந்து புத்தகத்தை தான் கையில் எடுத்த போது அதை ஒரு சிறுமி பிடுங்கிக் கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்ற அவளை துயரப்படுத்தியதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் சொல்ல முடியாத பதில். இவர் ரொம்ப அதாவது சந்தோஷம் வந்துருச்சு. இந்த பட்டமளிப்பு கொடுத்த உடனே அதை தன்னோட நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அப்ப நினைப்பு வருது, ஒரு மேஜையில இருந்து ஒரு புக் எடுத்தோம், ஒரு பெண் என்ன பண்ணா, உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொன்ன காதுகள் அந்த ஒலிகள் மட்டுமே கேட்டுட்டு இருக்கு. அப்ப எப்பயுமே ஒரு அவமானப்படுத்தினால்தான் ஒருத்தவங்களால மேல வர முடியும். அப்ப இந்த சின்ன பெண் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, அது இவளுடைய மனசுல பாதிப்பு ஏற்படுத்து இந்த அளவுக்கு படிக்கவும் எழுதவும் அவளுக்கு முன்னேறி இருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அவர் இன்னைக்கு சந்தோஷப்பட்டா, யாருமே என்ன படிக்க தெரியாது சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு ஒரு சந்தோஷம். விழா முடிந்தது. இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரிஜனை தோளோடு அணைத்தபடி, மேரிஜன், இப்போது நீ என்ன செய்ய போற? சரி, இந்த டிப்ளமோ வாங்கியாச்சு, உனக்கு படிக்க தெரியும் எழுத தெரியும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தெரியவில்லை மிஸ், நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா? இவர் கொஸ்டின் அடுத்தது கேட்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏன்னா அவங்க வீட்டுல யாரும் படித்தவங்க இல்லை இல்லையா, அதனால. ஆனா நான் கண்டினியூ படிப்பை தொடரணும் ஆசைப்படுறேன். கருப்பர்கள் யாராவது காலேஜ்க்கு கல்லூரிக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறா. இல்லை, மிக அபூர்வம் தான். ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலை பள்ளிக்கு போய் சேர வேண்டும். ஆமா, உயர்நிலை பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போனோம். ஹை ஸ்கூல் 10th வரைக்கும் முடிச்சாதான் நீ காலேஜுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டிற்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படி ஆகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க, அதாவது படிக்கும் அந்த பட்டமளிப்பு விழால என்னது பொருள், இந்த பட்டம் கொடுத்தவங்களுக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும், இதுதான் அந்த பட்டத்தோட பொருள். அதுக்கான படம் தான். இந்த பெருமித உணர்வுடன் மேரி மற்றவர்களுடன் சேர்ந்து பருத்தி காட்டுக்கு வேலைக்கு திரும்பினார். யாராவது இப்ப படிக்க உனக்கு தெரியாதுன்னு சொன்னா உடனே பதிலடி கொடுக்கும். எனக்கு தெரியுமே, நல்ல படிப்பேன், நல்ல எழுதுவேன், அதற்கான பதில் உடனே தரத்துக்கு ரெடியா இருக்கா. அப்ப என்னாச்சுன்னா திருப்பியும் அவ வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நாட்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்து விட்டது, இவர் மிஸ் வில்சன் தான். திருப்பி மிஸ் வில்சன் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? இவளுக்கு ஒரு ஆச்சரியம். உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாய். நீ மேற்படிப்பு டவுனுக்கு போக வேண்டும், தயாராகு என்று வில்சன் சொன்னா. அப்பப்போ ஒரு கடவுள் மாதிரி போறாங்க இவங்க. மிஸ் வில்சன் யாரோட லைஃப்லனா மேரியோட வாழ்க்கையில. இவ பருத்திக்காட்டுல இருக்கும்போது தூரத்திலேயே ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். மேற்கு பகுதியிலிருந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணி நிறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப யாராவது கருப்பின பெண், ஏழை பெண்ணுக்கு நான் படிக்கிறதுக்காக பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல உன்னைதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நீதான் அதற்கான சரியான பெண், நீ டவுனுக்கு போகணும், ரெடியா இரு, தயாரா இரு அப்படின்னு சொல்றாங்க. மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போகிறேன். பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். பருத்து வேல்களில் மேரி ஜெனின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. ஆமா, இதோட வயலுக்கு போறது அவளுக்கு ஃபுல் ஸ்டாப் ஆச்சாச்சு. இனிமே படிப்பு தான் அவளுக்கு எல்லாமே. அடுத்து பள்ளியாண்டி தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்கள் உள்ளன. மேரி தயாரானாள். குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தினரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தனர். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. அடுத்த கல்வியாண்டுனா நான் அடுத்த வருஷம் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கான சில வார டைம் இருந்துச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தா. அவளோட ஃபேமிலியும் சரி, பக்கத்துல இருக்கவங்களும் இவ உயர்கல்வி படிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த நாளும் வந்துருச்சு. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரம் ஆச்சு. நான் தாமதமாக போக விரும்பவில்லை. வீட்டில் வாய்ப்படியில் பொறுமை இழந்து தவித்து நின்றாள் மேரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பள்ளிக்கு போறா, அதுவும் விருப்பப்பட்டு படிக்க தனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால ட்ரெயின் சீக்கிரம் வந்துரும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்றா. அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்படும் போது அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துக்கு வந்து சேர்ந்தார். அதாவது என்ன பண்ணாரு,
இவ்வளவு தூரம் நடந்து நீங்க புழுதி காட்டிலும் போக முடியாது, என்னோட வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை இடுகிறார். இது எல்லாருக்கும் சந்தோஷமான. இப்பெல்லாம் யாரு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியவே இல்லை. கண்டிப்பா பொறாமை தான் அதிகமா இருக்கு இந்த மனுஷங்களோட. நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க முன்னேற்றத்தை வந்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லா கூட பரவாயில்ல, அதை மனசுல வச்சுக்க மாட்டேன். ஆனா பொறாமை அப்படிங்கிறது அதிகமாவே மக்களிடம் இருந்துச்சு, மனிதர்களிடத்துல. அது எப்படி தீரப்போகுதுன்னு தெரியல. ஆனா அங்க கிராமத்துல இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, நான் உங்களை கொண்டு போறேன், என்னோட வாகனத்தை ஏத்திக்கோங்க அப்படின்னு ஏறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போக கூடாது. பார்ட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறி புறப்படுறாங்க. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் வந்து எல்லாமே அங்க இருக்கிறவங்க பக்கத்துல சூழ்ந்து இருக்கவங்க நாங்களும் வரோம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க. சாம் கொஞ்சம் தூரம் இதோ நாங்களும் வருகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் வராங்க அவங்க கூட. இந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது. ஒரே ஒரு பெண் படிக்க போறா, அதற்கு ஊர்ல இருக்க எல்லாருமே கூட சேர்ந்து ட்ரெயின்ல வழி அனுப்ப வராங்க. அவர்கள் ரயில் நிலையத்துக்கு அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்தின. இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவளை வழி அனுப்பதற்காக வண்டியில. யாருன்னா மேரிய. வண்டி போய் நிலையத்தில் நின்றதும் தாமதம் தான். மேரி தாவி குதித்து ஓட டைம் ஆயிடுச்சு, இதான் ஓடுறா, குடுகுடுன்னு தாவி குதிச்சு ஓடி மிஸ் வில்சன் இதோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கத்திட்டே போறா. மேரியை அணைத்துக் கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை கொடுக்குறாங்க. இதுதான் நீ போய் பார்க்க வேண்டிய டீச்சர், இந்த பிளேஸ்க்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் மேரி வில்சன் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதாவது மிஸ் வில்சன் மேரி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் கேட்டது. எல்லாரும் இவளை சுத்தி நின்று என்கரேஜ் பண்றாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது புகை வண்டியோட, அதாவது ட்ரெயினோட சவுண்டும் அந்த புகை வரும் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு தெரியுது. அப்ப ஏறிட்டா. குட் பை மேரி, குட் பை எல்லாம் சொல்றாங்க. வெற்றி உண்டாகட்டும், குட் பை எல்லாம் சொல்றாங்க. பார்த்து போயிட்டு வா, நிச்சயமா வந்து சக்சஸ் தான் உனக்கு. வாழ்த்துளைகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோரும் கை அசைத்து விடை பெற்றால் ரயில் வேகமாடுது. எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டா. இதுதான் வந்துட்டு மேரி அப்படின்ற பொண்ணோட ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு பெரிய கல்வி கூடமே உருவாக்கி நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தா. மேரி வந்துட்டு ட்ரெயின்ல கிளம்பிட்டா. எல்லாரும் அவளுக்கு டாட்டா காமிச்சு அழுப்பி வர்றாங்க. இவரு இனிமே என்னது, படிச்சு சக்சஸ், வெற்றி தான் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு தாட் அவளுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நூல்வெளி பார்த்தலாம். புத்தகம் 1 ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. ஒரு சின்ன ஒரு புத்தகம் வந்துட்டு அவளோட லைஃப் ஃபுல்லா. எனது உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி. பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமானது. இந்த ஒரே ஒரு வார்த்தை. அவ சமையல் செஞ்சு தோட்டத்துல வேலை செய்யறா, அதுக்கப்புறம் வந்து பாடி ஆடி அங்க நிறைய சின்ன சின்ன பணம்லாம் அமௌண்ட் சேர்த்து ஒரு குப்பை கொட்டும் இடத்துல, ஆனா கருப்பர்களுக்கான தனியான இடம் இல்ல, அந்த இடத்துல ஒரு பள்ளியை உருவாக்கிறார் கருப்பின மக்களுக்காக. உலகெங்கிலும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்ற இந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை பத்தி இவ்வளவு நேரம் படிச்சுட்டு வந்திருக்கோம். மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்ற பெண் தான் கருப்பர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு படிக்க கூடாது அப்படின்ற ஒரு அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பிச்சா கருப்பின பெண். இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன். இவரோட லைஃப்ல வந்துட்டு இந்த ஒரே ஒரு வாக்கியம் எவ்வளவு ஒரு பெரிய உயர்த்து கொண்டு வந்தது. அதை வச்சுட்டு இந்த புக்காவே, அதாவது ஒரு நூலாகவே இயற்றினார் கமலாலயன். இதுல மேரி மெக்லியோட் பெத்யூன் அவங்கள பத்திய அந்த கதை ஃபுல்லா கொடுத்திருப்பாரு. இவரின் இயற்பெயர் வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். யாரு அப்படின்னா கமலாலயன். இவர் ஒரு கருப்பின பெண் எப்படி படிச்சு முன்னுக்கு வரா, வர்றதுக்கான ஒரு ஸ்பார்க், அந்த என்ன காரணம், இந்த ஒரே வரிகள் தான், உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றதுனால அந்த வார்த்தையை வச்சு ஒரு நூலே உருவாக்கிட்டாரு. இதுதான் நூல்வெளி நான் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த பாடம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பிக் கொஸ்டின் தான், முக்கியமான 15 வரை கொஸ்டின் கேட்பாங்க. டீடைல் சொல்லிட்டேன். கண்டிப்பா இது நிறைய தர கேட்டிருக்காங்க. சோ நீங்க படிச்சுக்கோங்க. அதாவது
கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே என்கிற வெற்றி வேர்க்கை. இந்த வாசகத்துக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு அந்த மேரியிடம் இருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் சிறுமியின் வாழ்க்கையில் கல்விச்சுடர் ஏற்றிய கதையை பற்றியதான். ஒரு புத்தகத்தை அவ கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டாங்க, உனக்கு படிக்க தெரியாதுன்ற அந்த வார்த்தையை சொல்லி அது அவளுடைய வாழ்க்கையில கல்வின்ற ஒரு சுடரை ஏற்படுச்சு. எப்படி ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க இந்த சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை படிச்சுட்டு முன்னுரை, மேரியோட குடும்பம் எப்படிப்பட்டது, மேரியின் இளமை பருவம், மேரிக்கு ஏற்பட்ட அவமானம் என்ன, மேரியின் ஏக்கம், படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் என்ன, அப்புறம் உதவிக்கரம் நீளுதல், யாரு வில்சன் வந்து உதவி பண்ணாங்க, அப்புறம் மேரியின் கனவு எப்படி பழிச்சது, மேதகு மேரி படிக்க வந்துட்டு தொடங்கிட்டாங்க, பட்டமளிப்பு விழா ஒரு டிப்ளமோ அவளுக்கு கிடைச்சிச்சு. அதோட பொருள் என்னன்னா இந்த பட்டம் வாங்குறவளுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும் அப்படிங்கிறது அந்த பட்டத்தோட பொருள். அப்புறம் மேற்படிப்பு உயர்கல்விக்காக வேற ஊருக்கு போறா, புதியதோர் பயணம், எல்லாம் அவருக்கு வந்து பருத்தி தோட்டத்தை விட்டுட்டு படிக்கிறதுக்கான ஒரு புதிய இன்னொரு ட்ராக் அவளுக்கு வந்துருச்சு. ஊரே கூடி அவளை வழி அனுப்புறாங்க, முடிவுரை. இப்படிதான் ஒரு சாதனை பெண் வந்து சாதிச்சிருக்கா. இதுதான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு நம்ம எப்பயுமே மீள் பார்வை பார்ப்போம் இல்லையா, நுழைவு முன் பார்த்துட்டோம், உட்தலைப்பு சைட் ஹெட்டிங்ஸ், அப்புறம் லைவா படங்கள், அதுக்கான விளக்கம், நூல்வெளி பார்த்துட்டோம். ஒரே ஒரு வினாவிடை தான் இது, ஏன்னா அது விரிவானம் அப்படிங்கிறதுனால. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓவரால் சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும் இல்லையா. சரி வாங்க பார்க்கலாம். நுழையும் முன் அதுலேயே பார்த்துக்கலாம். ஓகே சரி, இதுதான் வந்துட்டு கமலா லைன் எழுதினது. யாரை பத்தின கதை அப்படின்னா நம்ம மேரியோட கதை. அவர் கருப்பின பெண் அவள். அதுல வந்துட்டு இதுக்கான சைட் ஹெட்டிங்ஸ், இத்தனை சைட் ஹெட்டிங்ஸ் வேணும், அப்பதான் இந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னுரை ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க, முடிவுரை எல்லாருக்கும் தெரியும். கண்டென்ட் பாருங்க, மேரியோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, மேரிக்கான அவமானம் எப்படி ஏற்பட்டது, மேரியின் ஏக்கம் என்ன, படிக்கணும், மிஸ் வில்சன் யாரு, எப்படி உதவினாங்க, மேரியோட கனவு எப்படி நினைவாச்சு, புதிய பயணம், அதுக்கப்புறம் முடிவுரை. இத்தனை சைட் ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் அந்த கதையை நம்ம பார்த்தோம். இந்த மேரி அந்த பெண், சின்ன பெண், அவங்க வீடு பருத்தி காட்டுல அவங்களோட தொழில தான். அதுக்கப்புறம் புதுசா போக்குற ஃபர்ஸ்ட் அரும்புக்கொடி மலரை பார்க்கணும்னு ஆசை, அவதான் பாப்பா, அதுக்கானது. இதுதான் பெரியவளான அந்த மேரியோட புகைப்படம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவ பருத்தி காட்டை விட்டுட்டு படிக்கணும்னு போறதுக்காக ஒரு வெள்ளை இன பெண் வீட்டுக்கு போகும்போது ஏற்பட்ட ஒரு அவமானம். இந்த புக்கை நீ வந்து எடுக்கக்கூடாது, உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அது அவமானப்பட்டு வீட்டுக்கு அந்த கஷ்டத்தோட வரா. அன்னைக்கு ஃபுல்லா அதே சிந்தனை ஓடி என்ன ஆச்சு, ஒரு பெரிய நான் படிக்கணும், நான் எழுதணும், நான் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, ஒரு தாட், ஒரு எய்ம் அப்படின்னு கூட சொல்லலாம், அவரோட வாழ்க்கையில வந்துச்சு. அதுதான் வந்துட்டு அவளை படிக்க தூண்டியது. அதுக்கு மிஸ் வில்சன் அப்படிங்கிறவனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை படிக்க வச்சாங்க. முதல்ல அவங்க அப்பா கிட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஸ்லேட்டு சாக்பீஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் எழுத கத்துக்கிட்டோன்னே இவங்க என்ன பண்ணாங்க, மிஸ் வில்சன் அவளை பள்ளியில போய் சேர்க்கிறாங்க. ஆனா அந்த பள்ளி எங்க இருக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தோம். அப்படியும் போய் படிச்சு டிப்ளமோ அப்படின்ற அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டா. யாரு அப்படின்னா மேரி. அந்த முதல் ஜெனரேஷன், அதாவது அந்த குடும்பத்தின் முதல் தலைமுறையில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் அவ. அப்படியும் படித்து அந்த ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். படிச்சு முடிச்சுட்டு அந்த பட்டமும் வாங்கிட்டா. அந்த பட்டத்துல என்ன இருக்கு, இந்த பட்டம் வாங்குபவர்கள் எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள், அதற்கானதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. திருப்பியும் உயர்கல்விக்கு போகணும். அப்ப திருப்பியும் வந்து யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா மேரி வில்சன், அதாவது வில்சன், மிஸ் வில்சன் தான் இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அப்ப வந்து டவுனுக்கு இவரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கிராமமே சேர்ந்து இவளை வழி அனுப்பி வைக்குது. அப்ப அவ உயர்கல்வி படிக்க போயிட்டா. உயர்கல்வி படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கருப்பினத்தவர்களுக்கு பள்ளியே கிடையாது, ஒடுக்கப்பட்ட இனம் அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட உடைச்சு பிரேக் பண்ணி ஒரு பள்ளியை உருவாக்கி அதற்கான கருப்பினத்தவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்கினா. இது ஒரு பெரிய சாதனை. இதான் ஒரு புதிய நம்பிக்கை. அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் ஒரு புதிய நம்பிக்கை யார் கொடுத்ததுன்னா மேரி. ஓகேவா, இது நம்ம நூல்வெளி பார்த்துட்டோம். அப்புறம் இது ஒரே ஒரு பிக் கொஸ்டின், அதுக்கான சைட் ஹெட்டிங்ஸ் வர கொடுத்திருக்கேன். இன்னைக்கு மீள்பாறை. ஏன் இலக்கணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு முக்கியமா கவனிச்சுக்கோங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயல்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதை தவிர வேற எதுவும் கேட்க சான்ஸ் கிடையாது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம், இருக்கக்கூடிய அதை படிச்சாலே போதும். அதனாலதான் உங்களுக்கு வெளியில இருந்து எடுக்கல. ஓகேவா, நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல என்ன பார்க்கலாம். ஓகே, பை.